திருவண்ணாமலையில பார்த்தாலே சேஷாத்ரி சுவாமிகள் வந்து காஞ்சிபுரம் காமாட்சி கிட்டேன்னு வந்தவர். ரமண பகவான் வந்து மதுரை மீனாட்சி கிட்டேன்னு வந்தார். யோகி ராமசரத்குமார் காசி விசாலாட்சி கிட்டே. ஆக 3 பெரிய தெய்வீக சக்திகள், டிவைன் மதர், அவளுடைய தவப்புதல்களா இந்த 3 பேர் இருக்காங்க. அதுலேயும் சேஷாத்ரி சுவாமிகள் வந்து ரொம்ப யோகம் தியானம் அதில் ஈடுபட்டவர். ரமண பகவான் ஆத்ம விசாரம், நான் யார் அப்படிங்கிறத கண்டுபிடி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் செல்ஃப் என்கொயரி பண்ணினவர். பகவான் யோகிராம் சரத்குமார் வந்து நாமாச்சாண்டி, பக்தி நாம சேவை, இதை வந்து ஜனங்களுக்கிடையே ஒரு பெரிய அருள் கிஃப்டா நமக்கு கொடுத்தார். ஆக அந்த 3 பேரும் இந்த சமீப காலத்துல இந்த திருவண்ணாமலையில இருந்து, திருவண்ணாமலையே ஏற்கனவே ரொம்ப ஒரு பெருமை பெற்ற இடம், ஞான பூமி. இதுல இவங்க 3 பேரும் அருளாட்சி செஞ்சு அந்த இடத்துக்கு அந்த பெருமையை கூட்டி வைத்தார்கள். இதுல என்னன்னா, சுவாமி ஒரு இடத்துல இந்த கோவில் பற்றி எல்லாருக்கும் தெரியும், கணேஷ்வரில் நித்யானந்த சுவாமின்னு ரொம்ப அன்பிரடிக்டபிள். அவர் அடுத்து என்ன சொல்லுவார் என்ன செய்வார்னே தெரியாது. அப்படி ஒரு மேட்னஸ் இருக்கும் அவர்கிட்ட. சுவாமி சொல்லுவார், இந்த கணேஷ்வர் நித்யானந்த சுவாமியை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுதுன்னா இந்த பிச்சைக்காரனை பற்றியும் கொஞ்சம் புரியும் எல்லாருக்கும். அதே மாதிரி ஒரு பைத்தியமா தன்னை பைத்தியக்காரன் மேட் பெகர், பேட் பெகர், லேசி பெகர், கிரேசி பெகர் அப்படின்னு. அதாவது ரொம்ப மோசமான பிச்சைக்காரன், பைத்தியக்கார பிச்சைக்காரன், சோம்பேறி பிச்சைக்காரன். அந்த திரும்ப திரும்ப அதை அப்படி சொல்லி 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 பெருசாக சிரிப்பார். நீங்கள் எல்லாரும் போய் ஆலமில்லைன்னு சாயந்தரம் வரையும் முளைச்சி சம்பாதிக்கிறீங்க, இந்த பிச்சைக்காரங்க உட்காந்து சிகரெட் குடிச்சுட்டே நான் உங்களுக்கு நீங்கள் போடுற என்னுடைய அந்த கொட்டாங்குச்சியில் நீங்கள் தான் போடுற பைசாவை வச்சு இந்த பிச்சைக்காரன் கட்டுக்கட்டாக சிகரெட்டை வாங்கி உட்காந்து ஊதின்னு இருக்கேன்னா எவ்வளவு சோம்பேறி பாருங்கண்ணா அப்படின்லாம் செய்வார். அப்படி தன்னை தானே பயங்கரமாக கேள்வி பண்ணிப்பார். நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது.